அடுத்ததாக இன்ஃப்ளூவன்சா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் நாட்டில் பதிவாகி வருவதால் குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பெரேரா பெற்றோரை வலியுறுத்தியுள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0702 041 041. இந்நாட்களில் குழந்தைகளுக்கு கை, கால் மற்றும் வாய் நோய் பரவி வருவதாகவும், எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இன்ஃப்ளூவன்சா வைரஸ் பரவுவதால் கடுமையான தொண்டை புண் மற்றும் காய்ச்சலை காணலாம். எனவே எப்போதும் முகக்கவசங்களை அணிவது மற்றும் கைகளை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் மாதத்திற்கான லாஃப் எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோசன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். தற்போது 12.5 கிலோ லாஃப் எரிவாயு சிலிண்டர் 3680 ரூபாவிற்கும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டர் 1477 ரூபாவிற்கும் விற்பனையாகிறது. மேலும் 2.3 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் 694 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று காலை நாட்டை வந்தடைந்தார். அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடுவதோடு அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரையும் சந்திக்கின்றார். இதன்போது கடந்த காலங்களில் இந்திய இலங்கை கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரிய எக்ஸிம் வங்கியால் இடைநிறுத்தப்பட்ட இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவியை மீண்டும் வழங்க அந்த வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. கொரிய எக்ஸிம் வங்கியின் அதிகாரிகள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரவை சந்தித்த போதே இந்த உடன்பாட்டை வெளியிட்டுள்ளனர். பிறப்பு பதிவு செய்யப்படாத குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பல குழந்தைகளுக்கு இன்னும் பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே பிறப்புச் சான்றிதழ் இல்லாத குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் அந்தந்த மாவட்ட செயலகத்தில் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் உதவியை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.